பிதா குரு தெய்வங்கள் திருடிகளை பற்றி ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா திருடிகளை இருந்தோம்பி இல் வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. இல்லத்தில் இருந்து பொருட்களை பாதுகாத்து வாழ்க்கையை நடத்துவது என்பது, நமது இல்லறத்தில் நாம் தினமும் பொருட்களை சேர்த்து வைத்துக் கொள்கிறோம் அல்லவா? நம்முடைய அற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்காக அந்த பொருட்களை எல்லாம் நாம் சேர்த்து வைக்கிறோம் இல்லையா? அதன் முக்கியமான ஒரு பகுதி என்பது, அதன் முக்கியமான ஒரு நோக்கம் என்பது, நம் வீட்டிற்கு வரும் விருந்தினரை போற்றி உதவி செய்வதற்கே ஆகும். வள்ளுவர் பெருமானின் அறநெறியில் வாழ்க்கையில் நாம் முன்னேறும். ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா அருளிய தெய்வத்தின் குரல். ஆக பக்தி செலுத்தி செலுத்தி மனசை நாம ஒருநிலைப்படுத்தி பகவானோட உண்மையான சுரூபத்தை நாம் உணர ஆரம்பிப்பது என்பது சம்சாரத்தில் நமக்கு ஏற்படுகின்ற துக்கங்களின் நிவர்த்திக்காக என்றில்லாமல் நம்ம பகவானை வழிபடுறது என்கிறது நமக்கு வரும் துன்பத்தை நீக்கிக் கொள்வது என்பதற்காக மட்டும் அல்லாமல், நம்மை நாமே தெரிந்து கொண்டு நம்ம நாமே உணரணும். நாம யாரு, எதற்காக பிறந்திருக்கோம், நம்ம பிறவியின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம உணரணும். அந்த உணர்வதற்காகத்தான் பக்தியின் அடுத்த நிலை. நமக்கு நம் இல்லறத்தில் வரும் துன்பங்களையும் துயரங்களையும் நீக்குவதற்காக மட்டும் அல்லாமல், அதுக்காக மட்டும் பக்தியை நாம வச்சுக்க கூடாது. அதன் அடுத்த நிலை, இந்த பிறவியின் நோக்கம் என்ன, நாம் எதற்கு பிறந்திருக்கோம், அந்த நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். துக்கங்களின் நிவர்த்திக்காக என்றில்லாமல் நம்மை நாமே தெரிந்து கொண்டு ஆத்ம சாந்தத்தில் நிறைந்திருப்பது, அந்த ஆன்மா சாந்த நிலையை அடைய வேண்டும். அதாவது இங்கங்க அலையாம அப்படியே சஞ்சலம் எதுவும் இல்லாம அமைதியா இருக்கணும். அதான் நமது பக்தியின் கடைசி நிலை. அதுதான் ஆத்ம சாந்தத்தில் நிறைந்து இருப்பதற்கு வழியாகவே ஈஸ்வர பக்தி வேண்டும். நம்ம தினமும் பக்தி செலுத்தி செலுத்தி நம்மளோட துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீக்கிய பிறகு அதன் அடுத்த நிலை நமது ஆன்மாவை அந்த பக்தியிலே கரைத்து விட வேண்டும், தோய்ந்து விட வேண்டும். நாம் அவருடன் கலந்து நாமே அவர், அவரே நாம் என்கிற நிலைக்கு மனதை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு பக்தி அவசியம். அந்த பக்திக்கு ஆண்டவன் அவசியம். ஆக பரம்பொருளின் மேன்மையை நாம் உணர்ந்து பக்தி செலுத்தி இந்த அத்வைதம் என்ற அற்புதமான அந்த சிந்தனையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதன் அடுத்த பகுதி நாளை காணலாம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.